அவங்களுக்கு ஒலியாகவும் மொழியாகவும் இருக்கிறது இந்த ஹியரிங் எய்டு தான். அவங்களுக்கு இந்த செவித்துணை கருவி மிக முக்கியமான ஒன்று. ஒரே டைம்ல 100 பேருக்கு கொடுத்ததுன்றது எங்களுக்கு வச்சு பார்க்க கூட முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு எண்ணத்தோட வழங்கிய பாலா சாருக்கும் இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பினால் நாளை உண்டு, எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில் கடவுளை பார்த்தது இல்ல, ஆனா கடவுளுடைய அருள் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அப்படிதான் பாலா இந்த குழந்தைகளுக்கு உதவி செஞ்சது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. பாலா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒண்ணு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய 100 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஹியரிங் எய்ட் வாங்கி கொடுத்திருக்காங்க. 200 ஹியரிங் எய்ட் வாங்கி கொடுத்திருக்காங்க. அத்தனை குழந்தைகளுக்கும் கேக்குற மாதிரி சத்தமா எல்லா விஷயங்களும் அவங்களுக்குள்ள கேக்குற மாதிரி பல விஷயங்களை உணர்ற மாதிரி அவங்களுக்கு இந்த ஹியரிங் எய்ட் கிடைச்சது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. அத்தனை குழந்தைகளும் பாலாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பாலா அப்படின்னு அவங்க மனசார அவருடைய பெயரை சொல்றது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. நிச்சயமா பாலா அவர்கள் நல்லா இருக்கணும், அவருக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னு அவர் பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களை ஒரு தடவையாவது மீட் பண்ணுங்க, உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசுல இருந்து நிறைய பேர் அவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒலியாகவும் மொழியாகவும் இருக்கிறது இந்த ஹியரிங் எய்டு தான். அவங்களுக்கு இந்த செவித்துணை கருவி மிக முக்கியமான ஒன்று. ஒரே டைம்ல 100 பேருக்கு கொடுத்ததுன்றது எங்களுக்கு வச்சு பார்க்க கூட முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு எண்ணத்தோட வழங்கிய பாலா சாருக்கும் இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பினால் நாளை உண்டு, எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில் ஆடியோ லான்ச் நடக்குது. தெரியாது. உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லுங்க. உள்ளே எதுக்குடா நேற்று ஆடியோ லான்ச் நடக்குது. தெரியாது. உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லுங்க. உள்ளே எதுக்குடா நேற்று